ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மகாராஷ்டிராவின் புனேவில் வசித்து வருபவர் ஜித் ரமேஷன் கேரளாவை சேர்ந்தவர். கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி தனது குடும்பத்துடன் காஷ்மீர் சுற்றுலா போயிருந்தார். பேதா பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்ற அவர்கள் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். பெஹல்காம் நகரத்திலிருந்து 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த இடம். அங்கு தனது மகளின் நடன வீடியோவை படம் பிடித்துள்ளார் ஜித் ரமேஷன். அப்போது அந்த வழியாக சென்ற இருவரின் முகம் கேமராவில் பதிவாகியிருந்தது. அந்த நேரத்தில் அது பெரிதாக தெரியவில்லை. சுற்றுலா முடித்துவிட்டு கிளம்பினர். இதையடுத்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஜித் ரமேஷன் செய்தியில் பார்த்துள்ளார். அதன்பின் பாதுகாப்பு படையினர் வெளியிட்ட பயங்கரவாதிகள் போட்டோ வெளியானது. அதனை பார்த்து சந்தேகமடைந்த அவர் பேதா பள்ளத்தாக்கில் தான் எடுத்த போட்டோவுடன் ஒப்பிட்டு பார்த்துள்ளார். அவரது செல்போனில் பதிவான வீடியோ காட்சிகளுடன் தீவிரவாதிகளின் முகம் ஒத்துப்போனதாக கூறப்படுகிறது. அதிர்ச்சியடைந்த அவர் நேரடியாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளை அணுகி வீடியோ காட்சி ஒப்படைத்தார். அந்த வீடியோவை ஸ்ரீஜித் ரமேஷனிடம் பெற்றுக்கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதன் உண்மைத்தன்மை குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். பெஹல்காம் தாக்குதலுக்கு 4 நாட்களுக்கு முன்னரே பயங்கரவாதிகள் பேதா பள்ளத்தாக்கு வந்திருக்கலாம் என தெரிகிறது. அவர்கள் 1க்கும் மேற்பட்ட இடங்களை தாக்க திட்டமிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பெஹல்காம் தாக்குதலைப் போலவே மற்ற இடங்களிலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. சம்பவ நாளன்று பெஹல்காமில் சுமார் 1000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. அந்த இடத்தில் அதிக பாதுகாப்பும் இல்லை. பாதுகாப்பு படையின் அனுமதியின்றி இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி பெஹல்காம் பள்ளத்தாக்கை தாக்குதல் நடத்துவதற்கான இடமாக பயங்கரவாதிகள் தேர்ந்தெடுத்துள்ளனர். இப்பகுதியை சுற்றியுள்ள பைன்மர காடுகளுக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் 26 பேரை கொன்றுவிட்டு பின்னர் காட்டுக்குள் தப்பி ஓடியுள்ளனர். இவர்களை கண்டுபிடிக்க தற்போது ராணுவம் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது. உள்ளூர் மக்கள் உதவியுடன் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதால் அவர்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடிக்கிறது.